இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சகலவற்றையும் மாற்றுகிறது. The birth of Jesus changes everything in your life. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் மாற்றுகிறது. செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 9:1-4 முடிய. ஆகிலும் அவர் செபுலோ நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயமாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அரிப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக விண்ணுலகம் துறந்து மண்ணுலகத்தில் தேவனாகிய இயேசு மனிதனாக பிறந்தார். அவர் இந்த உலகத்தில் மனித குழந்தையாக பிறந்து தேவனை வெளிப்படுத்திதான் நாம் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி அழைக்கிறோம். இந்த உலகத்திலே அநேக மகான்கள், மகாத்மாக்கள், தத்துவ ஞானிகள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் பலர் இந்த உலகத்திலே தோன்றினாலும் இந்த பாவ உலகத்தின் இருளை அவர்களால் மாற்ற முடியவில்லை. ஆனால் எம்பெருமானாகிய ஆண்டவராய் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகத்தின் அகில உலக ஜோதியாய் தோன்றி பாவ இருளை அகற்றி மனிதனுக்கு மாபெரும் ரட்சிப்பை அருளின தெய்வமாக இயேசு இருக்கிறார். அதைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி கொண்டாடுகிறோம். நம்முடைய இரட்சகர் இயேசுவுக்கு நல்ல கைகளை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தின் பிரச்சனை ஒரு பொருளாதார பிரச்சனையாக இருந்திருக்குமானால் தேவன் இந்த உலகத்திலே ஒரு மன்மோகன் சிங்கை அனுப்பி அந்த பொருளாதார பிரச்சனையை தீர்த்திருப்பார். உலகத்தின் பிரச்சனை பண பிரச்சனையா இருந்திருக்குமானால் தேவன் ஒரு பில் கேட்ஸை அனுப்பி, அல்லாவிட்டால் வேறு ஒருவரை எழுப்பி ராக்ஃபெல்லரை அனுப்பி அந்த பண பிரச்சனை தீர்த்திருப்பார். இந்த உலகத்தின் பிரச்சனை அறிவு சார்ந்த பிரச்சனையா இருந்திருக்குமானால் ஒரு எலான் மாஸ்கை அனுப்பியிருப்பார். உலகத்தின் பிரச்சனை கல்வி பிரச்சனையா இருந்திருக்குமானால் ஒரு தத்துவ ஞானி டாக்டர் ராதாகிருஷ்ணனை அனுப்பியிருப்பார். உலகத்தின் பிரச்சனை சமூக பிரச்சனையா இருந்திருக்குமானால் மதர் தெரேசாவை அனுப்பி அந்த பிரச்சனை தீர்த்திருப்பார். இந்த உலகத்தின் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அல்ல, கல்வி பிரச்சனை அல்ல, அறிவு சார்ந்த பிரச்சனை அல்ல, அது பாவத்தின் பிரச்சனையா இருந்தது. பாவத்தின் பிரச்சனை தீர்க்க ஒரே ஒருவரால் தான் முடியும். அவர்தான் பாவத்தின் பரிகாரமாக வந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர். பாவத்தை போக்கவே தேவகுமாரனாக இந்த உலகத்திலே பிறந்து நம்முடைய பாவங்களை போக்கினார். இந்த உலகத்தில் இயேசு பிறந்ததின் நோக்கம் மனிதனுடைய வாழ்வில் இருக்கிற இருளை மாற்றி, பாவத்தை மாற்றி மனிதனை ஆசீர்வதிக்கவே பிறந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றி அமைக்கக்கூடிய 3 மிக முக்கிய காரியங்களை உங்களோடு இந்த காலையிலே பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். I want to speak to you today 3 specific things the Lord Jesus, birth of Lord Jesus will change in your life. உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் பிறப்பு மாற்றி அமைக்கக்கூடிய 3 முக்கிய காரியங்கள் என்ன? முதலாவதாக, இயேசுவின் பிறப்பு சரித்திரத்தை மாற்றினது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையின் சரித்திரத்தையும் இயேசுவின் பிறப்பு மாற்றிவிடும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சரித்திரத்தை கிபி என்று மாற்றியதோடு கூட நிற்காதபடி அவரை நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தையும் இயேசுவின் பிறப்பு மாற்றுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற ஒரு அழகான சத்தியத்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சரித்திரத்தை மாற்றியது என்கிற சத்தியத்தை யாராலும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. இன்றைக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதினாலும் சரி, ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸில் போய் ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணினாலும் சரி, ஒரு கடிதம் எழுதினாலும் சரி, அல்லாவிட்டால் ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு வருடம் குறிப்பிடப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி என்று குறிப்பிடக்கூடிய அந்த நாள் எதை குறிக்கிறது சொன்னால், இயேசு இந்த உலகத்தில் அவதரித்து 2023 ஆண்டுகள் ஆனது என்பதுதான் குறிக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அவளை அறிந்தோ அறியாமலோ இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் என்பதை அறிவிக்கிறார்கள். கிமு கிப்பி என்று சரித்திரத்தை 2ஆக பிரித்த சரித்திர கதாநாயகன் தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் அரசியல்வாதிகள், ஞானிகள் எல்லாருமே அதை அறிக்கை செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ தேதி எழுதும் பொழுது கிபி 2023 என்று எழுதுகிறார்கள். கிபி என்றால் சரித்திரத்தை 2ஆக பிரிக்கிறோம். கிறிஸ்து பிறக்கும் முன், கிறிஸ்து பிறந்த பின், பிசி ஏடி என்று சொல்லி பிரிக்கிறோம். பிசி என்றால் பிஃபோர் கிரைஸ்ட், ஏடி என்றால் அன்னா டாமினி. அன்னா டாமினி என்பது ஒரு லத்தீன் வார்த்தை. டாமினி என்றால் ஆண்டவர், அன்னா என்றால் வருஷம், ஆண்டவருடைய பிறப்பின் வருடம் என்று அது குறிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் முன் இந்த உலகம் ஒரு இருண்ட கண்டமாயிருந்தது. ஆப்பிரிக்கா தேசத்திலே மனிதர்கள் நரமாம்சத்தை சாப்பிட்டார். மனிதர்களை உயிரோடு சாப்பிட்டவர்கள் தான் ஆப்பிரிக்கா தேசம். அவ்வளவு இருண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நர மாம்சம் புசிக்கிற ஆப்பிரிக்கர்களை மனிதர்களாக மாற்றி சுவிசேஷத்தை அறிவிக்க செய்தது. இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாக பெண்கள் கீழ்த்தரமாக, 2ஆம் தரமாக எண்ணப்பட்டார்கள். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்தது நிமித்தம், மரியாளுடைய வயிற்றிலே பிறந்த நிமித்தம் மரியாளை பாக்கியவதி என்று சொல்லி பெண்களின் அடிமைத்தனத்தை மாற்றி பெண்களுக்கு மனிதனோடு சம உரிமை தந்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்திலே அநேகம் காரியங்களை சமுதாயத்திலே, சமூகத்திலே, அரசியல் துறையிலே, நீதித்துறையிலே, காவல்துறையிலே அநேக காரியங்களை இயேசுவின் பிறப்பு மாற்றியதென்றால் மிகையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஏதோ சமுதாய சீர்திருத்தவாதியாய் மட்டும் அவர் வரவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கிமு கிப்பி என்று மனிதனுடைய வாழ்க்கையை பிரிக்கவே வந்தார். இயேசு வருமுன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருண்டு கடந்தது. அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. அவருடைய உள்ளத்திலே வாழ்க்கையிலே அந்தகாரம் நிறைந்த, பாவம் நிறைந்த வாழ்க்கையாய் காணப்பட்டது. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது அநேக நெகட்டிவ் வேர்ட்ஸ், எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இடுக்கண் நிறைந்த அந்த 9:1 மீண்டும் வாசிங்கள். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின இருண்டிருந்த தேசத்திற்காக இயேசு வந்தார். இயேசு எதற்காய் வந்தார்? மனிதனுடைய வாழ்வில் இடுக்கண் காணப்பட்டது. ஈனம் என்றால் வெட்கம், அவமானம் காணப்பட்டது. இடுக்கமான, வெட்கமான, அவமானம் நிறைந்த, இருண்டு கடந்த, அடுத்த வசனம் சொல்லும்போது மரண இருள் காணப்பட்டது. மரண இருளிலே வாழ்ந்த மக்கள். அதற்கு அடுத்த வசனம் சொல்லும்போது நுகத்தடியிலே, மிலாட்சியிலே கஷ்டப்பட்டார். கடுங்கோல் ஆட்சியிலே கஷ்டப்பட்டார்கள். அதிலிருந்து மனிதனை மீட்கவே எம்பெருமானாகிய இயேசு இந்த உலகத்திலே மனிதனை மீட்க, மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றவே வந்தார். இயேசு என் உள்ளத்தில் வந்த பின் என்னுடைய இருண்ட வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பித்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா?
இயேசு எந்த மனிதனுடைய உள்ளத்தில் வாழ்க்கையில் பிறக்கிறாரோ அவனுடைய வாழ்க்கையில் அது மகிழ்ச்சியின் காலம், அது ஆசீர்வாதத்தின் காலம், அது நன்மையின் காலம், அது பொற்காலம், அது தெய்வீக ஒளியுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கிற காலம். இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்வில் வருமுன் அவருடைய வாழ்க்கை இருண்டு கிடக்கிறது. ஆனால் இயேசு அவருடைய வாழ்க்கையில் இருதயத்தில் தீபமாகிய ஒளியை ஏற்றி அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கிறார். இயேசு வந்த பின் என்னுடைய இருதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை, புதிய ஒளி, புதிய ஆசீர்வாதம், புதிய சந்தோஷம், புதிய சமாதானம், புதிய கிருபைகள் காணப்படுகிறது. கைகளை உயர்த்தி இயேசுக்கு நன்றி சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பிசியா ஏசியான்னு கேளுங்களேன். என்ன பாஸ்டர் என்னமோ ஜாதி கேட்குற மாதிரி இருக்குது? என்னம்மா ஜாதி இல்லைங்க. பிசினா பிஃபோர் கிரைஸ்ட், ஏசினா ஆஃப்டர் கிரைஸ்ட். ஆமாம், நீங்கள் இருளில் இருக்கிறீங்களா வெளிச்சத்தில் இருக்கிறீங்களா? மீண்டும் பக்கத்தில் இருக்கிற பார்த்து கேளுங்க, நீங்கள் இன்னும் இருட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்களா? ஏமன், இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்வில் பிரகாசிப்பதன் மூலமாக உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்ற விரும்புகிறார். இன்னும் பல பிசிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிஃபோர் கிரைஸ்ட் இடுக்கம், நெருக்கம், கலக்கம், பயம், வியாதி, மரணம் என்று அந்த பிசிலேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் இன்று இயேசு உங்களை அழைக்கிறார். எப்பா, பிசியில் உட்கார்ந்தது போதும், உன்னை தேடி நான் வந்தேன், உனக்காகவே வந்தேன். உன்னுடைய இருளை மாற்ற, உனக்கு வெளிச்சம் தர, உனக்கு ஒளி தர, உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவே நான் வந்தேன். இருண்டு இருப்பதில்லை. இயேசு உன் உள்ளத்தில் வருவார் என்றால் உன் வாழ்க்கை இருண்டு இருப்பதில்லை, இடுக்கணில் இருப்பதில்லை. அந்த இயேசு உன் வாழ்க்கையை ஒளிமயமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இயேசு உங்கள் வாழ்க்கையில் பிறந்தால் உங்கள் வாழ்க்கையின் வழிகளை கர்த்தர் மாற்றுவார். ராமன் சொல்லலாமா? உங்க வாழ்க்கையின் திசையே மாற்றுவார். பக்கத்தில் இருக்க கை கொடுத்து உங்க வாழ்க்கையினுடைய திசையே மாறிப்போம். ஆமாம், இதுவரைக்கும் இந்த திசையை நோக்கி போயிட்டே இருந்தீங்கன்னா இயேசு வந்தால் உங்கள் திசை மாறி இந்த திசைக்கு மாறி விடுவீர்கள். இயேசு வருவதற்கு முன் உங்கள் வாழ்க்கை சாராய கடையை பார்த்து ஓடியது, டாஸ்மாக் கடையை பார்த்து ஓடியது. இயேசு வருமுன் அது சாராய கடை உங்களை இழுத்தது. ஆமாம், இயேசு வருமுன் என்ன சிகரெட்டுன்னு தெரியல, சிசர் சிகரெட் உங்களை இழுத்தது. இயேசு வருமுன் உங்களை அபதமாக பாவமான இடங்கள் உங்களை இழுத்தது. ஆனால் இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்த பிறகு உடைய திசை மாற ஆரம்பித்து விட்டது, உங்கள் வழிகள் மாற ஆரம்பித்து விட்டது. இதுவரைக்கும் வேற பின்னாடி போய் கொண்டிருந்த நீங்கள் எப்பொழுது இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்த பிறகு சத்தியத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறீர்கள், ஆலயத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறீர்கள், இயேசுவின் அன்பை நோக்கி வர ஆரம்பிக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய வழிகள் மாறிவிட்டது. இது வரைக்கும் நீங்க கோணலான வழியில போயிட்டு இருந்தீங்க, இது வரைக்கும் தாறுமாறான வழியில போயிட்டு இருந்தீங்க, இது வரைக்கும் மோசமான வழியில போயிட்டு இருந்தீங்க. ஆனால் இயேசு உள்ளத்தில் வரும் பொழுது ஒரு அபவுட் டர்ன். எப்பொழுது நல்ல வழியிலே, நேர் வழியிலே, சரியான வழியிலே, சத்தியத்தின் பாதையிலே, இயேசுவின் வழியிலே நடக்க ஆரம்பிக்கிறீர்கள். கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லலாமா? பக்கத்துல பார்த்து ஸ்மைல் பண்ணிக்க. உங்க வழி எப்படி இருக்குதுங்க? கரடு முரடான வழியா, தாறுமாறான வழியா, கோணலான வழியா, இருட்டான வழியா, சாராய கடைக்கு போற வழியா, விபச்சார விடுதிக்கு போற வழியா, டாஸ்மார்க்கு போற வழியா? சொல்லுங்க. இன்றைக்கு இயேசு உங்கள் வழியை திருப்புகிறார். இயேசு உள்ளத்தில் வந்தால் அந்த பழைய வழிக்கு போக மாட்டாய், பாவ வழிகளுக்கு போக மாட்டாய். இயேசு உள்ளத்தில் வரும் பொழுது சரியான வழியிலே, நேர் வழியிலே உன்னை நேராய் நடத்தி செல்வார். இயேசு பவுலுடைய உள்ளத்திலே, சவுலுடைய உள்ளத்தில் வரும் வரை அவன் கோணலான வழியில் போய்க் கொண்டிருந்தான். ஆனால் இயேசு அவனை சந்தித்த பொழுது ஆண்டவனுக்கு சொன்ன வழி, சவுலே இனி கோணலான வழியில போகாதடா, நேர் வழிக்கு போ. அங்கே அனனியா என்கிற ஒரு மனுஷன் ஜெபித்து கொண்டிருப்பான், அவன் வீட்டுக்கு போ என்று சொன்னார். இயேசு உன் வழிகளை மாற்றுகிறார். இயேசு உன் வாஞ்சையை மாற்றுகிறார்.
பக்கத்திற்கு கைகொடி சொல்லுங்க, இயேசு உள்ளத்துல வந்துட்டா இப்போ ஆசையெல்லாம் மாறிடுச்சு. இயேசு உள்ளத்துல வர்றதுக்கு முன்னாடி அது மேல ஆசை, இது மேல ஆசை, ஆமா என்னென்னத்து மேலேயோ ஆசை இருந்தது. ஆனால் இப்பொழுது இயேசு என் உள்ளத்தில் வந்து விட்டார். வேறு ஆசை எனக்கு இல்லை. இயேசுதான் என் ஆசை, இயேசுதான் என் வாஞ்ச, அவருடைய வார்த்தை தான் என் வாஞ்ச, அவருடைய பிரசன்னம் தான் என் வாஞ்ச. கையை உயர்த்தி சொல்லாம, இயேசுவே I love you so much, நான் உம்மை வாஞ்சிக்கிறேன் ஐயா. மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல என் இருதயமை வாஞ்சித்து கதறுகிறது. வேறொரு ஆசை எனக்கு இல்லை. எப்போ பிரசன்னத்துக்கு வருவேன், எப்பவுமே துதிப்பேன், எப்பவுமே ஆராதிப்பேன், எப்பொழுது மூடி பேசுவேன், உடைய மகிமையால் நிரப்பப்படுவேன். அதுதான் என் ஆசை. இயேசு உள்ளத்தில் வந்த பிறகு ஆண் ஆசை போயிருச்சு, பெண் ஆசை போயிருச்சு, அவன் முன்னாடி பைக்கில் சுத்துறது போயிருச்சு, அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சிட்டு போறது போயிருச்சு, அந்த பிள்ளையோட பார்க்கல சுத்துறது போயிருச்சு. அதெல்லாம் இயேசு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. இயேசு வந்த பொழுது அந்த காதலுடைய இடத்தை என்னுடைய இயேசு கதாநாயகன் எடுத்து விட்டார். அவர் தான் இப்பொழுது என்னுடைய ஆசை. வேறொரு ஆசை எனக்கு இல்லை. இயேசுவே என் ஆசை. இப்பொழுது அது மேல இது மேல எனக்கு ஆசை இல்லை. இப்பொழுது I love Jesus more than anything else. கைகளை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? இப்பொழுது எனக்கு பாவத்தின் மேல ஆசை இல்லை. இப்பொழுது எனக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு ஆசை, எப்படியாவது எனக்குள் இருக்கிற இயேசுவை நான் திருப்திப்படுத்த வேண்டும். எனக்குள் இருக்கிற இயேசுவை நான் மகிழ்ச்சியாக்க விரும்புகிறேன். இயேசுவே உங்களுக்கு பிரியமானதை நான் கையை வைத்து சொல்லலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் இயேசுவே. அதுதாங்க இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா அவர் செய்யக்கூடிய மாற்றம். இப்ப எனக்கு பிரியம் அல்ல, என் இயேசுவுக்கு என்ன பிரியம், அவருக்கு பிரியமா நான் எப்படி உடுத்துவேன், அவருக்கு பிரியமா நான் எப்படி பேசுவேன், அவருக்கு பிரியமா நான் எப்படி வாழ்வேன். இப்ப என்னுடைய ஆசையெல்லாம் அவர் மாற்றி விட்டார். இப்ப எனக்கு இருக்கிற ஆசை என் இயேசு பிரியமாய் நடக்க வேண்டும். ஏனென்றால் அவர் தான் என்னுடைய ஆத்தும மணவாளன், அவர் தான் என்னுடைய ஆத்தும மணவாளன். என்னுடைய மணவாளனாகிய இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். மணவாட்டியே என்கிற சத்தத்தை நான் சீக்கிரத்தில் கேட்க போகிறேன். மணவாட்டியே வா என்று சொல்லுகிற அந்த இன்ப சத்தத்தை கேட்டு அவரோடு பறந்து செல்ல நான் ஆயத்தமாக இருக்கிறபடினாலே என்னுடைய மணவாளனுக்கு பிரியமாய் நான் வாழ வாஞ்சிக்கிறேன். இயேசு உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றுவார். பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உங்களுடைய வழிகளை மாற்றுவார், இயேசு உங்களுடைய வாஞ்சைகளை மாற்றுவார், இயேசு உங்கள் வாழ்வின் எதிர்காலத்தையும் மாற்றுவார். இயேசு உங்கள் வாழ்க்கையில வந்துட்டா உங்கள் வாழ்க்கை ஒரு தோல்வியான வாழ்க்கை அல்ல. He will change your destiny. He will give you hope. He will give you a future. உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை, ஒளிமயமான எதிர்காலத்தை, வெற்றியான எதிர்காலத்தை இயேசு ஒருவர் மட்டுமே தர வல்லவராயிருக்கிறார். என்று ஆண்டவராய் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, என்னை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வாயானால் உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். பக்கத்திற்கு கைகொடு சொல்லி பிரகாசம் சொல்லுங்க. ஆமா, நீங்க பிரகாசமா இருப்பீங்க. பாஸ்டர் டேவிட் பிரகாசம் மாத்திரம் இல்ல, நீங்களும் பிரகாசமா இருப்பீங்க. காரணம், இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்துவிட்டால் இருண்ட உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார், உங்களை பிரகாசப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, உன்பேரில் நான் நினைத்திருக்கும் நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். உனக்கு ஒரு நிச்சயமான எதிர்காலத்தை, பிரகாசமான ஒளிமயமான வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை தரவே உனக்காக இந்த உலகத்தில் வந்த என்னை நம்புவாயானால் உடைய தோல்வியான இருண்ட வாழ்க்கையை நான் மாற்றி அதை பிரகாசிப்பேன் என்று சொல்லுகிறார். அதுதான் முதலாவது ஒரு தருகிற மாற்றம். இயேசு உங்கள் வாழ்க்கையை வந்தால் கிமு கிப்பி என்று உங்கள் வாழ்க்கையின் சரித்திரத்தையே மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலே இயேசு வந்த பிறகு உங்களுடைய வாஞ்சைகள், உடைய வழிகள், உடைய எதிர்காலம் எல்லாம் மாறிவிடும். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் பிறந்தால் அவர் என்ன செய்வார்? இயேசு உங்கள் வாழ்வில் பிறந்தால் உங்கள் வாழ்வின் நுகத்தடிகளை முறித்து போடுவார். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? இயேசு என் வாழ்வில் பிறப்பதன் மூலம் என்னுடைய நுகங்களை முறித்து போடுவார், நுகத்தடிகளை முறித்து போடுவார்.
பாவத்தின் நுகங்கள், சாபத்தின் நுகங்கள், வியாதியின் நுகங்கள், எல்லா விதமான நுகங்களை இயேசு உங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிப்பார், மாற்றுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனத்தின் நுகத்தை மாற்றுவார். இயேசு உன் சரித்திரத்தை மாற்றுகிற மட்டுமல்ல, உன் அடிமைத்தனத்தின் நுகத்தை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவர் நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏசாயா 9வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 9:4. மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றுனா வேலை செய்யலனா அவன் அந்த கம்பி வச்சு, அந்த கம்பியில முள்ளு இருக்கும், அந்த மிலாற்று வச்சு அடிப்பான். இல்லாட்டினா தோல்ல பயங்கரமான பாரத்தை வைத்து அழுத்துவான். அதற்கு தான் மிலாற்று என்று சொல்லி பெயர். பிறகு அவர்கள் ஆலோட்டின் கோல்னா அவன் வேலை செய்யலான அடிமைகளை துரத்தி போகும்போது ஒரு கடுங்கோல் வச்சிருப்பான். வேலை செய்யறதுக்கு பார்வோன் காலத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனத்தை அந்த கோல் வைத்து அடித்து கொண்டே இருப்பான். நல்லா செய்டா, வேலை செய்டான்னு சொல்லி அதையும் முறித்து போட்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி, இயேசு என் வாழ்வில் வந்தால் அடிமைத்தனத்தின் நுகங்களை முறித்து போடக்கூடியவராயிருக்கிறார். இயேசு வருவதற்கு முன்பதாக பாவத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில அநேக நுகங்களை சத்துரு வைத்தான். வியாதி என்கிற நுகம், கடன் தொல்லை என்கிற நுகம், சாபம் என்கிற நுகம், தரித்திரம் என்கிற நுகம், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, துக்கம் என்கிற நுகம், ஒடுக்கம் என்கிற நுகம், விதமான நுகங்களை சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் வைத்து நாள்தோறும் நம்மை மிலாற்றினால் அடித்தான். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை வாழ்க்கையில கண்ணீர், வேதனை, துன்பம், குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை, குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, பலவிதமான நுகங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது லூக்கா 18வது அதிகாரத்தில் 18 வருஷமா ஒரு பெண் அடிமைப்பட்டு அவள் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாது கூனியாய் காணப்பட்டார். லூக்கா 8வது அதிகாரத்தில் 12 வருஷமாய் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ எத்தனை வைத்தியர்கிட்ட பண செலவழித்தும் அவளுக்கு சுகமில்லாமல் போனாள். நம்முடைய ஆலயத்துக்கு சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு வயதான அம்மா வந்திருந்தார்கள். அவங்க 40 வருஷமா இடுப்புல பெல்ட் கட்டிட்டு இருந்தாங்க. இடுப்புல பயங்கரமான வலி, நெஞ்சில அந்த ஈரல் பகுதியில பயங்கரமான வலி, பயங்கர வலியோடு ஆலயத்துக்கு வந்தார்கள். வெள்ளிக்கிழமை நாள் உவாச ஜெபத்துக்கு வந்தார்கள். ஒரு வெள்ளிக்கிழமையில நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு பொழுது, உங்கள் வியாதி கடத்துல கைகளை வையுங்கள், இயேசு உங்கள் நுகத்தை முறிக்கிறான்னு சொன்னேன். அவள் விசுவாசத்தோடு கையை வைத்தார்கள். இயேசுவை சுகமாக்கினார். 40 வருஷம் கழட்டிட்டு இருந்த அந்த பெல்ட்டை கழட்டி போட்டாங்க. அவன் சொன்னாங்க, பாஸ்டர் 40 வருஷம் என்னாடி நிமிர முடியல, கொஞ்சம் கூனியாக இருந்தேன், ஆனால் அன்றைக்கு அந்த பெல்ட்டை கழட்டினேன், இயேசு கூனியை மாற்றினார், இப்பொழுது நான் நிமிர்ந்து நிற்கிறேன், இந்த நெஞ்சில ஈரல் பகுதியில் இந்த வலியும் மாறிவிட்டது. 40 வருஷம் பாடுபட்ட என்னை இயேசு அற்புதமாய் சுகமாக்கினார் என்று சாட்சி பாண்டாங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இன்றும் இயேசு நுகங்களை முறிக்கிறவர். இன்று காலையிலே நீ நுகத்தோடு வந்திருக்கிறாயா? நேற்று தினத்தில் அநேகருக்காக ஜெபித்தேன். ஒரு அம்மா சொன்னாங்க, உடம்பெல்லாம் கட்டி பாஸ்டர், அவன் மேல கைகளை வைத்த பொழுது தேவ வல்லமை இறங்கியது, கர்த்தரை சுகமாக்கி நான் நம்பினேன். அநேகருக்காக நேற்று ஜெபித்தேன், பலரை கர்த்தர் விடுதலையாக்க நான் நம்பினேன். இன்றைக்கு காலையில வியாதியோடு வந்திருக்கிறீர்களா? பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களா? சத்துரு உங்கள் வாழ்வில் நுகத்தடியை போட்டு உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நம்பிக்கை இல்லை, விடுதலை இல்லை. ஐயா, என் வாழ்க்கையில ஏராளமான நுகங்கள் காணப்படுகிறது சொன்னார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்றைக்கு அந்த 18 வருடமாய் சாத்தானால் கட்டப்பட்டிருந்த அந்த கூனியை என்னுடைய இயேசு விடுதலையாக்க கூடுமானால், அதே இயேசு இன்றைக்கு உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறதை உணர்கிறேன். என்னுடைய பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே அந்த தெய்வீக வல்லமை, அந்த இயேசுவாகிய தேவ குமாரனில் இருக்கிற அதே வல்லமை, அவருடைய வார்த்தையளிக்கிற வல்லமை உங்கள் மேல்
மேல் இறங்கி வருவதாக. உங்கள் கட்டுகள் முறிக்கப்படுவதாக. உடைய பலவீனங்கள் மாறுவதாக. அந்தகார சங்கிலிகள் அருந்து விழுவதாக. இயேசு கிறிஸ்து இன்று உங்களை சுகமாக்குகிறார். இன்று உங்களை சுகமாக்குகிறார். மரண பயத்திலே வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரா சகோதரியே, இனி நீ மரண பயத்திலிருந்து இன்றைக்கு இயேசுவை விடுதலை ஆக்கிறார். உனக்கு மரணம் இல்லை, உனக்கு ஜீவன், உனக்கு ஜீவன். இயேசு உனக்கு ஆயுசு காலத்தை கூட்டி தருகிறார். உடைய மரண பயத்தை எடுக்கவே இயேசு வந்தார். ஜீவ காலமெல்லாம் செபுலோனிலே நப்தலிலே இடுக்கண்ணிலே இருந்தவர்கள், மரண பயத்திலிருந்தவர்களுக்கு இயேசுவின் வெளிச்சம் பிரகாசித்தது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஐயா உடைய முகத்தின் ஒளி என் மேல் பிரகாசிப்பதாக. உனக்கு ஒருவேளை கேன்சர் பயந்து செத்து போய் விடுவாய் நினைக்கிறாயா? நீ சாவதில்லை. கர்த்தர் உனக்கு இன்றைக்கு ஆயுசு காலத்தை கூட்டி தருகிறார். நீ மரிப்பதில்லை. உன் மரணத்தை மாற்றவே இயேசு மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு உனக்கு ஜீவனை தர முடியாது. என் இயேசு சிலுவையிலே மரித்தார். அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். உன்னை நேசிக்கிறார். மரண பயத்தை மாற்றி, இருளை மாற்றி, வியாதியை மாற்றி உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தரவே இயேசு வந்தார். இயேசுவின் பிறப்பு உங்களுடைய நம்பிக்கையற்ற கடந்த காலத்தை ஒளிமயமான எதிர்காலமாக மாற்றுவார். ராமன் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுடைய நம்பிக்கையற்ற இருண்ட கடந்த காலத்தை ஒளிமயமான எதிர்காலமாய் மாற்றுவார். இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம வந்திருக்கிறீங்களா? என்னதான் வாழ்க்கை, நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியலையே, கடன்காரன் துரத்துகிறானே, வாழ்க்கையில கஷ்டப்படுகிறேன்னு சொல்லியிருக்கிறாயா? நம்பிக்கையற்றவனுடைய கடந்த காலத்தை ஒளிமயமான எதிர்காலமாய் மாற்ற வல்லமையுள்ள ஒரே ஒருவர், அவர்தான் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். யோவான் 16:20 சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்களேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க துக்கத்தோடு வந்திருக்கிறாயா? கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். இயேசு உங்கள் வாழ்வில் பிறப்பதன் மூலம் உங்களுடைய பயம் மாறும், அந்தகாரம் மாறும், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற இயேசு நம்முடைய நடுவில் இருக்கிறார். 41வது சங்கீதம் 3ஆம் வசனத்தில் அவருடைய படுக்கையில அவருடைய வியாதி முழுவதையும் மாற்றி போடுவார். நீங்க வியாதியோட வந்திருந்தீங்கன்னா வியாதியை முழுவதும் மாற்றி போடும். உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியான ஊற்றப்படும் பொழுது உங்களுடைய வனாந்தரம், வறண்ட நிலம் வயல்வெளியாக மாறும். உங்களுடைய தண்ணீரை திராட்சரசமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? எரேமியா 31:13 சொல்லுகிறது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவருடைய சஞ்சலத்தை நீக்கி அவளை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பக்கத்திற்கு கை கொடுத்து, உங்கள் வறட்சி திரட்சியாய் மாறுவதாக, உங்கள் இல்லாமல் போவதாக, உங்கள் பாலைவனம் சோலைவனமாக மாறுவதாக. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில மாற வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை மாற்றக்கூடிய ஒரே ஒருவர் தான், அவர்தான் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். உன் கண்ணீர் மாறும், உன் கவலை மாறும், உன் புலம்பல் மாறும், உன் வியாதி மாறும், உன் வேதனை மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் பிரச்சனை மாறும். இயேசு வந்தால் எதெல்லாம் மாற வேண்டுமோ அத்தனையும் இயேசு மாற்ற வல்லவர். மலடியானவளை பிள்ளை தாழ்ச்சியாய் மாற்றுகிறவர். இன்றைக்கு இயேசுவால் மாற்ற முடியாது எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் மாற்றுகிற இயேசு. நல்லா இருக்கு, கையை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. என்னுடைய வாழ்வில் இருக்கிற அடிமைத்தன நுகங்களை முறித்து என்னை விடுதலையாக்கி என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி என் பாத்திரத்தை நிரம்பி வழியே செய்கிற இயேசு. அதற்காக தான் ஐயா இயேசு வந்தார். பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, எங்க துக்கமா இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க. கிறிஸ்துமஸ்க்கு சாரி எடுக்க முடியலனாலும் உனக்கு ஒரு சாரிக்கு பதிலாக 10 சாரி இயேசு கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல ஆகாரத்தை தர வல்லவர் இயேசு. உன்னை தேடி வந்தார், உனக்காகவே வந்தார், உன் வாழ்க்கையை மாற்றவே வந்தார், உன்னை சந்தோஷப்படுத்த, உன்னை ஆசீர்வதிக்கவே வந்தார். நீங்க யாரா இருந்தாலும் அவருக்கு பரவாயில்லைங்க. நீங்க ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இயேசு அறியாதவரா இருக்கலாம், படித்தவளா இருக்கலாம், பணக்காரா இருக்கலாம்,
இயேசு இதுவரைக்கும் ஆலயத்துக்கே வராத நபரா இருக்கலாம். இங்க யாரா இருந்தாலும் இயேசுவை நம்பினார் உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றுவார். கால் அப்பான் ஹிம், டெஸ்ட் ஹிம். முயற்சி பண்ணி பாருங்க, கூப்பிட்டு பாருங்க. அவர் இந்துன்னு ஒதுக்க மாட்டார், கிறிஸ்தவன் தள்ள மாட்டார், இவன் யாருன்னு தள்ள மாட்டார். யாரா இருந்தாலும் அன்போடு ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிற தெய்வம்தான் இயேசு கிறிஸ்து. சர்வலோகத்தின் தேவன், சர்வலோகத்தின் ஆண்டவர், அவர்தான் இயேசு. ஏதோ கிறிஸ்தவர்களுக்காக இயேசு வரல. கிறிஸ்துமஸ்னா கிறிஸ்துடைய பண்டிகை அல்ல. கிறிஸ்துமஸ் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கவே இயேசு வந்தார். யார் இயேசு வேண்டும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இயேசு நன்மை செய்கிறார். மூன்றாவதாக, இயேசு உங்கள் அடிமைத்தனத்தை மாற்றுகிற மட்டுமல்ல, உங்கள் அந்தஸ்தை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். பக்கத்திற்கு கைகொடு சொல்லுங்க, இயேசு உங்கள் அந்தஸ்தை மாற்றுவார், உங்களுக்கு ஒரு டிக்னிட்டியை தருவார். ஏமா எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய எல்லாம் பாவின்னு திட்டுறாயா, ஏன்னா பாவியா? இல்லை இல்லை, ஆண்டவனை பாவின்னு சொல்றதில்ல, ஆண்டவனை என்னுடைய பிள்ளையே என்று சொல்லுகிறார், என் குமார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய அந்தஸ்தை மாற்றுகிற இயேசு. கைகளை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? இன்றைக்கு உங்களுக்கு டிக்னிட்டியை தருகிற இயேசு. இன்றைக்கு உங்களை மனிதனாக மதித்து நடத்துகிற இயேசு. உங்களை ஏதோ ஒரு ஏழை பிச்சைக்காரன் சொல்லி தள்ளி ஒதுக்கி விடுகிறல்ல, உங்களை குமாரனே என்று அழைக்கிறவர் தான் இயேசு. பக்கத்துக்கு கை கொடு சொல்லு, ஹலோ தேவகுமாரா சொல்லுங்க, ஹலோ தேவனுடைய பிள்ளையே, நீங்க சாதாரணமான ஆள் அல்ல. இன்றைக்கு ஆண்டவங்களே சொல்லுகிறார், யூ ஆர் மை சன், யூ ஆர் மை டாட்டர். நீ என்னுடைய பிள்ளை, நான் உனக்காக ரத்தத்தை சிந்தி உன்னை அடிமைத்தனத்திலிருந்து என் சொந்த பிள்ளையாக நான் ஏற்றுக்கொண்டேன். யூ ஆர் நோ லாங்கர் எ ஸ்ட்ரேஞ்சர். நீ அந்நியன் அல்ல, நீ பரதேசி அல்ல. என் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட என்னுடைய சொத்து, என்னுடைய முத்து, பரலோகத்தின் சொத்து நீங்க தான், பரலோகத்தின் முத்து நீங்க தான், பரலோகத்தின் வெளியேறப்பட்டவர்கள் நீங்க தான். உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், you are not ordinary. நீ சாதாரணமானவர்கள் அல்ல, நீ வெளியேறப்பட்டவன், நீ வெளியேறப்பட்டவன், நீ வெளியேறப்பட்டவன், நீ எனக்கு பிரியமானவன். நான் உன்னை விலை கொடுத்து வாங்கினேன், உன்னை மீட்பதற்காகவே, உன்னை ரட்சிப்பதற்காகவே என்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை பரலோகத்திலிருந்து அனுப்பி தந்து என்னுடைய குமாரனுடைய ரத்தத்தையே உனக்காக சிந்தி உன்னை நான் மீட்டு கொண்டபடியா, you are very special, you are a royal priesthood. கலாத்தியர் 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய வாசிங்கள். கலாத்தியர் 4:5 7 முடிய. காலம் நிறைவேறின போது, காலம் நிறைவேறின பொழுது, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் கிறிஸ்து மூலம் தேவனுடைய சுதந்திரவாளியாயும் இருக்கிறாய். நல்ல கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, இனி நீ அடிமை அல்ல, இனி நீ அடிமை அல்ல, இனி நீ அடிமை அல்ல, நீ புத்திரன். யாருடைய புத்திரன்? இயேசுவின் புத்திரன், பரலோகத்தின் புத்திரன், தேவ புத்திரன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது பெயர் கொடுக்கப்படுகிறது. நீ தேவ புத்திரன், நீ தேவ புத்திரனாக இருக்கிறாய், நீ சுதந்திரவாளியாக இருக்கிறாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஷபாலா ராமாதுனியா கபாலபா. மனுஷன், முதல் மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த பொழுது தன்னுடைய உரிமையை சாத்தானுக்கு விற்று போட்டான், சாத்தானுக்கு அடிமையாய் மாறினான், அவனுடைய சுதந்திரத்தை இழந்தான், ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். அன்றைக்கு அவன் பிசாசுக்கு அடிமையாக இருந்தான், அடிமை சந்தையில் விற்கப்பட்டான். பிசாசு தான் மனிதனுக்கு எஜமானாக இருந்தான். ஆனால் இந்த மனிதனை மீட்கவே இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து கல்வாரி சிலுவைக்கு சென்று அந்த பிசாசின் கையிலே அடிமையாக இருந்தனை மீட்க அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அந்த பிசாசின் கையில் அடிமையாக இருந்த என்னை மீட்டு கொண்டு என்னை ரட்சித்தார். நாம நினைக்கிறோம் இயேசு இந்த உலகத்தில் வந்தது ஏதோ என் பாவத்தை மன்னிக்க தான் வந்தார் நினைக்கிறோம். இயேசு என் வியாதியை சுகமாக்க தான் வந்தார் நினைக்கிறோம். இல்லை இல்லை,
இயேசுவின் பாவத்தை மன்னிக்க மட்டும் வரல, இயேசுவின் வியாதி சுகமாக்க மட்டும் வரல. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் எந்த மகிமை இழந்தானோ, எந்த தேவ சாயலை இழந்தானோ, எந்த தேவ உறவை இழந்தானோ, அதை மீட்டு மனிதனுக்கு கொடுத்து, மனிதா இனி நீ அடிமை அல்லடா, பிசாசுக்கு அடிமை அல்ல, இனி அவன் சொல்றபடி நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்காக நான் ரத்தத்தை செந்தி உன்னை விலை கொடுத்து உன்னை மீட்டு கொண்டேன், நீ எனக்கு சொந்தமானவன், நீ எனக்கு சொந்தமானவன், இனி நீ அடிமை இல்லை என்று சொல்லவே இயேசு உன்னை தேடி வந்தாரம்மா, இயேசு உன்னை தேடி வந்தாரையா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு நம்மை தேடி வந்ததின் நோக்கம் அதுதான், என்னை அவரை போல மாற்றும்படியா. கையை வைத்து சொல்லலாமா, இயேசு இந்த உலகத்தில் எதற்காக வந்தார்? என்னை மாற்றுவதற்காக, என்னை இயேசுவை போல மாற்றுவதற்காக. நான் இழந்த அந்த தேவ சாயலை திரும்ப எனக்கு தந்து அந்த மகிமை எனக்கு தர. பக்கத்திற்கு கைகொடி சொல்லுங்க, உங்க முகம் இன்னைக்கு ரொம்ப மகிமையா இருக்குதுன்னு சொல்லுங்க. எப்படி இருக்குதுங்க? உங்களுக்கு இழந்த அந்த மகிமையை ஆண்டு கொடுக்கிற. பான்ஸ் பவுடர் போடுறதுனால அல்ல, குட்டி கூரா பவுடர் போடுறதுனால அல்ல, ஆனா உங்க முகத்துல அவருடைய மகிமையை பார்க்கிறேன், உங்க முகத்தில் அவருடைய ஒளியை பார்க்கிறேன். நீ இயேசு ஏற்றுக்கொண்டதுனால உன் முகத்தின் வழியாய் ஒரு ஒளி பிரகாசிக்கிறது. சில இடத்துக்கெல்லாம் போனா ஆண்டுடைய பிள்ளைகளை பார்த்தா உடனே கண்டுபிடிச்சலாம், ஏனென்றால் அவருடைய முகத்திலேயே ஒரு ஒளி வீசி கொண்டிருக்கும். காரணம் என்ன? பாவத்தினால் மனிதன் இழந்த அந்த தேவ மகிமையை தேவன் மீண்டும் அவளுக்கு திரும்ப தருகிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார். தேவனோடு இழந்த அந்த உறவை அம்மா உங்களுக்கு தருவார். தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை இயேசு மாற்றுகிறார். கைகளை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? இனி நீ ஆண்டவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ கையில் ஈட்டி வச்சிருக்கார், கம்பு வச்சிருக்கார், குத்திடுவார், ஆண்டு அடிப்பார். இல்லை, நீ ஆண்டோடத்தில் தைரியமாய் வரலாம். ஆண்டவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிட்டா கையை உயர்த்தி சொல்லலாமா? அப்பா. ஆண்டவர் என்னன்னு கூப்பிடலாங்க? இது வரைக்கும் யாரும் ஆண்டவர் அப்பான்னு கூப்பிட்டதில்லை. இயேசு வருகிற வரைக்கும் யாரும் ஆண்டவர் அப்பான்னு கூப்பிட உரிமை கிடையாது. யாராவது இயேசுவை தேவன் அப்பான்னு கூப்பிட்டானா அடிச்சு கல்லால் எடுத்து கொன்றே விடுவார்கள். நான் இயேசு இந்த உலகத்தில் எனக்காக சிலுவையில் வந்து மரித்தபடினால எனக்கு இப்பொழுது புத்திர சுவிகார ஆவியை தந்திருக்கிறார். என் பிள்ளை என்னை பார்த்து டேடின்னு கூப்பிடுறது போல எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க ஐயா, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், என்னை நேசிக்கிற ஒரு அப்பா, என் மேல அன்பா இருக்கிற அப்பா, அவரிடத்தில் நான் என்ன கேட்டாலும் எனக்கு தருகிற அப்பா, பரலோக அப்பா, அழகான அப்பா, ஞானம் நிறைந்த அப்பா. அந்த அப்பாவை பார்த்து நான் கூப்பிட்டா போதும், மகனே என்று சொல்லி மேல பிரியமா இருக்கிறேன்டா, எல்லாம் உனக்கு வச்சிருக்கேன்டா, கவலைப்படாதடா. அவருடைய பொற்கரத்தால் என் கண்ணீரை துடைத்து என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல அப்பா எனக்கு இருக்கிறார். இந்த அப்பாவோட உறவு எனக்கு எப்படியா வந்தது? ஏசு இந்த உலகத்தில் அவருடைய ஒரே பேரான சொந்த குமாரனா இருந்தும் இந்த உலகத்தில் என்னை தேடியவர் வந்தபடினாலே தேவனோடு ஒரு உறவை அவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இப்ப அவரை அப்பா என்று சொல்லி அவருடைய மார்போடு கூட மார்பில் சாய்ந்து கொண்டு அவருடைய அன்பில் இளைப்பாறுகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சொன்னார். இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் உனக்கு நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனிதன் இழந்த அந்த உறவை, அந்த சாயலை மீண்டும் மனிதனுக்கு தந்து அடிமையாய் இருந்தவனை ஆளுகை செய்ய கர்த்தர் வைத்திருக்கிறார். பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, நீங்கள் அடிமை அல்ல, நீங்கள் ஆளுகை செய்கிறவர், நீங்க ராஜா. சொல்லுங்க, நீங்க ராஜாவின் பிள்ளை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ தேவனுடைய சொத்து, நீ தேவனுடைய வித்து. ரோமர் 8:17 வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் அடிமை அல்ல, நான் புத்திரன். நான் புத்திரன் மட்டுமல்ல, நான் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளியா இருக்கிறேன். நான் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக நாம் இருக்கிறோம். கலாத்தியர் 4:7 வாசிங்க. ஆகையால்
இனி நீ அடிமையாயிராமல் ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறாய். தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறாய். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல எவ்வளவு பேருக்கு புரிஞ்சதோ தெரியல. பக்கத்துல கை கொடு சொல்லு, நீ சுதந்திரவாளின்னு சொல்லுங்க. நீ யாருங்க? சுதந்திரவாளி. யாருடைய சுதந்திரவாளி? தேவனுடைய சுதந்திரவாளி. தேவனுடைய சுதந்திரவாளின்னு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க அப்பா இந்த முழு உலகத்துக்கு சொந்தக்காரர். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் என் சொந்தமானார். ஆகையால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காட்டில மேய்கிற 1000-10,000 ஆடு மாடுகள் என் அப்பாவுடையது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தங்க சுரங்கமும் எங்க அப்பாவுடையது. எல்லாம் லீஸுக்கு தான் கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கெல்லாம் லீஸு கொடுத்துருக்கிறார். நான் 1000 வருடம் அரசாட்சி வர வரைக்கும் நீ லீஸுக்கு வச்சு எல்லாம் தோண்டி எடுத்து ரெடி பண்ணி வைடான்னு கொடுத்துருக்கிறார். எல்லா நிலக்கரி சுரங்கம் எங்க அப்பாவுது. எல்லா செம்பு காப்பர் எல்லாம் எங்க அப்பாவுது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. எல்லாம் ஆண்டவருடையது. என்னுடைய ராஜா, என்னுடைய அப்பா சீக்கிரத்தில் திரும்பி வரப்போகிறார். எக்காலம் துணிக்க போகிறது. அப்பொழுது இயேசு மகா ராஜா அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேலே நிற்க போகிறது. அவர் வந்து இந்த பூமியை 1000 ஆண்டுகள் அரசாளுவார். அவர் மட்டுமல்ல, அவரோடு கூட பிதாவின் சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிற எனது ஆண்டவராகிய இயேசுவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து நான் ஆளுவேன் இந்த முழு உலகத்தை ஆளுவேன். என்னுடைய அப்பாவதெல்லாம் என்னுடையது. என்னுடைய தகப்பனுடைய சொத்து எனக்கு. ஆகையால் நான் கவலைப்படுவதில்லை. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவிலே உன் குறைவு எல்லாம் நிறைவாக்குவார். என் தகப்பன் எல் ஷடாய் சம்பூர்ண ஆசீர்வாதங்களை தருகிறவர். அவரிடத்தில் இல்லாது ஒன்றுமே இல்லை. அவரிடத்தில் எல்லாம் நிறைவாக இருக்கிறது. தம்முடைய தேவன், அந்த தேவன் அவரிடத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நிறைந்து இருக்கிறது. உனக்கு இன்னைக்கு என்ன தேவை? அப்பாட்ட கேளு. பக்கத்துல பார்த்து கேளுங்க. அப்பாட்ட கேளு. உனக்குண்டாண்ட எல்லா சொத்தையுமே எழுதி வச்சிட்டார். சொல்லுங்க, உங்களுக்கு தான் எல்லா சொத்தையும் எழுதி வச்சிட்டார். இன்னும் நீ பிச்சைக்காரனை போல, அந்த மூத்த சகோதரனை போல, ஆமா எனக்கு ஒரு ஆடு கூட கொடுக்கல, எனக்கு ஒரு கண்ணுக்குட்டி கூட கொடுக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காத. அடித்து புசி, எழுந்து வாங்கிக்கொள், எல்லாம் பெற்றுக்கொள், உன் சுதந்திரத்தை பெற்றுக்கொள். உனக்கு தேவையானது எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. உனக்கு தேவையான நன்மைகள், ஆசீர்வாதம் எல்லாம் இயேசுவிடத்தில் இருக்கிறது. நீங்கள் அவரோடு உடன் சுதந்திரவாளி. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் பிச்சைக்காரன் அல்ல, நான் பிச்சைக்காரன் அல்ல, நான் ராஜாவின் பிள்ளை, நான் ராஜாவின் பிள்ளை. பக்கத்தில் பாருங்க, ராஜா மாதிரி உடுத்திட்டு வந்திருக்கிறாங்க. உங்களை மாதிரி கோயம்புத்தூர்ல யாராவது உடுத்தி இருக்கிறாங்களா? என்ன அழகா உடுத்தி இருக்கிறீங்க, விதவிதமான ட்ரெஸ்ஸு. ஆமாம், கோயம்புத்தூர் இருக்கிற அத்தனை கலரும் இங்கே தான் இருக்குது. எல்லா கலரும் இங்கே பார்க்கலாம். அவ்வளோ விதவிதமான கலர்களை அழகழகா நீங்கள் வந்திருக்கிறீங்க. காரணம், நீங்கள் தான் ராஜாவின் பிள்ளை. ராஜா உங்களை உடுத்துவிக்கிறார், ராஜா உங்களை போஷிக்கிறார், ராஜா உங்களை ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய நண்பர் ஜெஃப் மெலான்னு சொல்லி தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர், இப்போ இங்கிலாந்து நாட்டில் வசிக்கிறார். ஒரு வெள்ளைக்கார மனுஷன், ஜெஃப் மெலான்னு சொல்லி. அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். அவருக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும்னு சொல்லி விரும்பினார். ஆகவே நான் ஒரு ஆண் பிள்ளைய தத்தெடுக்க விரும்புகிறேனார். அதனாடி ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு இந்தியன் பிள்ளையை நான் தத்தெடுக்க விரும்புகிறேன். அவருக்கு இந்தியானா ரொம்ப பிடிக்கும், இந்தியா மேலே ரொம்ப பிரியம், இந்திய சாப்பாடு அவருக்கு ரொம்ப பிரியம். அவர் மாதிரி பிரியாணி செய்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அவர் மாதிரி தண்டூரி சிக்கன் செய்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு வெள்ளைக்கார மனுஷனாக இருந்தாலும் இந்திய நாட்டு மேலே அவ்வளோ ஆசை. அதனாடி ஆப்பிரிக்காவில் போய் ஒரு இந்திய பையனை தத்தெடுத்தார். அவர் சின்ன குழந்தை, 2-3 வயசு இருக்கும்போது தத்தெடுத்தார். அவனுக்கு பேரெல்லாம் மாற்றி, ஆமாம், அவருடைய பேரை அவனுக்கு கொடுத்து, அவனை வீட்டில் கொண்டு வந்து வச்சு, அவனுக்கு துணியெல்லாம் மாற்றி, புது துணியெல்லாம் எடுத்து, அவனுக்கு ஒரு நல்ல பெட்ரூம் எல்லாம் கொடுத்து, நிறையா விளையாட்டு சாமானெல்லாம் கொடுத்து, சொந்த மகன் போல வளர்த்தினார். அவனா சரியான படிக்காத போக்குரி பையன். ஆமாம், ஸ்கூலில் போய் 4 தடவை ஃபெயில் ஆனான். ஆனால் கூட அவனை ஸ்கூலுக்கெல்லாம் அடிக்க வச்சு, நல்லா படிக்க வச்சு, அவன் பயங்கர குறும்பு, பயங்கர சேட்டை, அந்த ஆப்பிரிக்கா சேட்டை அவனுக்குள்ள. ஆனாலும் அவனை சொந்த மகனாக வச்சு அவனை அன்பு காமிச்சு அடிக்கடி அவனை பற்றி கேட்பேன். சரி, அவன் குறும்பு பண்ணுறான், ஆனாலும் அவன் என் பிள்ளை ஆகிட்டான். அப்போ பிள்ளையாகணும் என்ன செய்யணும்னா, கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டில் போய் அந்த நீதிபதி கேட்பார்,
இவன் உன் பிள்ளையா தத்தெடுத்து விரும்புறியா? ஆமாம். இவன் உன் பிள்ளையா தத்தெடுத்த உனக்கு தெரியுமா, ஒரு நாளில் உனக்கு இருக்கிற அத்தனை சொத்தும் இவனுக்கு போகும் தெரியுமா? ஆமாம், தெரியுங்க. இவனை உன் பிள்ளைய எடுத்துட்டீன்னா இன்னைக்கு அவனுடைய பெயரை மாற்றி அவனுக்கு உன்னுடைய பெயரை வைக்க போகிறோம். அவனுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் அவனுடைய ஒரிஜினல் பேர் எடுத்துட்டு அவனுக்கு அப்பாவுடைய மெலான் ஆகிய உன் பெயரை அவனுக்கு வைப்போம். இனிமேல் அவன் உன் பெயரை சுமந்து கொண்டு உன்னுடைய சுதந்திரவாளியாக இருப்பான் என்று கோர்ட்டிலே தீர்ப்பு கொடுப்பார். இன்றைக்கு அந்த பிள்ளை, அவனுக்கு 2 அக்காமா இருந்தாலும் அவன் அவருடைய சுதந்திரவாளியாக இருக்கிறான். அவனை அவன் நேசிக்கிறார். அதுபோல தான் எங்கேயோ நாற்றத்தில் இருந்த என்ன, சேற்றில் கிடந்த என்ன, கேட்பாரிட்டு கிடந்த என்ன இயேசு தேடி வந்தாரையா, என்னை தூக்கினாரையா. நாற்றத்திலிருந்து சேற்றிலிருந்து என்னை தூக்கினார், இரத்தத்தால் கழுவினார். அவருடைய அலங்கார வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் சால்வை எனக்கு தந்தார். எப்பொழுது என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ சேற்றில் இருந்து வந்தவன் அல்ல, நீ அடிமை அல்ல, நீ என்னுடைய பிள்ளை, நீ ராஜகுமாரன், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடைய சொத்தெல்லாம் உன்னுடையது, உன்னை இன்னைக்கு சுதந்திரவாளியாய் நியமிக்கிறேன். அதற்காக தான் இயேசு வந்தார். இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்ததற்கு காரணம் பாவியாய் இருந்த என்னை பரிசுத்தவானாக மட்டுமல்ல, அவருடைய சாயலில், அவருடைய மகிமையில அவரை போல மாற்றுவே இயேசு வந்தார். நான் அவரை போல வாழ வேண்டும், அவரை போல நடக்க வேண்டும், அவரை போல வாழ வேண்டும், அவரை போல பேச வேண்டும்.